வைப்பர்ஸ் அண்ட் 2 ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் இன்சைடில் டக்கின் பண்ணியிருக்காங்க. போனட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மசில் லைனும் இன்டர்மினன்ட் லைன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சென்டரில் 2 இன்டர்மினன்ட் லைன்ஸ் ப்ளஸ் வந்து கார்னரில் வந்து 2 மசில் லைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ரேடியேட்டர் கிரில் பற்றி சொல்லியிருந்தேன். KUV 300, TUV 300 ப்ளஸ் XUV 300 அண்ட் XUV 500 மூணுத்துலேயுமே வந்து ஒரே ரேடியேட்டர் கிரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி க்ரோம் கலர், அப்புறம் வந்து க்ரோம் ஹவுசிங், மஹேந்திரா லோகோ பார்க்க வந்து ஃப்ரண்ட்டை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளஸ் வந்து க்ரோம் ஹவுசிங் வந்து இன்னும் ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு சின்ன ஏர் டேம். வெஹிக்கிளோட பம்பர் யூனிட் பற்றி பார்க்கலாம். பம்பர் யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து பம்பர் யூனிட்லேயும் மேலே வெஹிக்கிளோட ஹெட்லைட் இதுலேயும் வந்து ஒரு இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க ஏரோடைனமிக்ஸ் டிசைனில். வெஹிக்கிளில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஹவுசிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிளாக் ப்ளஸ் க்ரோம் ஸ்ட்ரிப், கார்னரிங் ஸ்டெபிலிட்டியோட ஃபாக் லாம்ப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெஹிக்கிளோட ஹெட்லைட் செட்டப் பற்றி பேசலாம். பேரல் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹாலோஜன், இன்னொன்று வந்து ப்ரொஜெக்டர் லைட். பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ஹாலோஜன் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல LED டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு 10 சேனல் LED டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நீங்கள் நல்லா வியூ பண்ணி பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும். ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு நார்மல் பல்ப் ப்ளஸ் வந்து ஒரு ஐ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய இண்டிகேட்டர். வெஹிக்கிளோட ஃபாக் லாம்ப் பற்றி பார்க்கலாம். ஏரோடைனமிக் டிசைன் க்ரோம் ப்ளஸ் பிளாக் ரெண்டுமே ஹவுசிங்கோட கொடுத்துருக்காங்க. ஒரு கார்னரிங் ஸ்டெபிலிட்டியோட ஃபாக் லாம்ப்ஸ் வந்துடும். வெஹிக்கிள் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா W6லேருந்து W12 வரைக்கும் வேரியண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேசிக் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா WM ஹவாக் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட டார்க் சிசி பார்த்தீங்கன்னா 2179 சிசி. இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 214 டார்க். XUV 500 கீ ஃபாபில் பார்த்தீங்கன்னா ஷோரூம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வெஹிக்கிள் மஹேந்திரா லோகோ நார்மல் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பட்டன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாக், அன்லாக் ப்ளஸ் வந்து பூட் ஓப்பனிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட மெக்கானிக்கல் கீ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். டயர் ப்ரொஃபைல் வந்து பேசிக் வேரியண்ட்டில் வந்து R17 நார்மல் ரிம் வீல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட் டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து R18 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டயர் சைஸ் வந்து 235 செக்மெண்ட் 60 ப்ரொஃபைல் R18. பேசிக்கில் வந்து R17 கொடுத்துருப்பாங்க. 235 செக்மெண்ட் 60 ப்ரொஃபைல் தான் ஆகுது. நம்ம ரிவ்யூ பண்ணுற வேரியண்ட் பார்த்தீங்கன்னா W9 வேரியண்ட், ஒரு டாப்பில் மிட் வேரியண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியரில் டிஃபாகர்ஸ் ப்ளஸ் வந்து ரியர் வைப்பர் ஆப்ஷன்ஸோடு இருக்கும். பேசிக் வேரியண்ட்ஸில் வந்து டிஃபாகர் இருக்கும், வைப்பர்ஸ் மட்டும் மிஸ்ஸிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சங்கியான ஸ்பாய்லர், ஹை மவுண்டட் ஸ்டாப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே வந்து வேரியண்ட் நேம் அண்ட் மாடல் நேம் பேட்ச் பண்ணியிருப்பாங்க. XUVயில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா வந்து ரியல் டேஞ்சர் லைட். ஃபர்ஸ்ட் வந்து வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஹாஸ்பிட்டல் டேஞ்சர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழேயும் வந்து ஒரு டேஞ்சர் பம்பர் யூனிட்டுக்கும் வெஹிக்கிள் பாடிக்கும் சென்டரில் வந்து டேஞ்சர் லைட் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து டேஞ்சர் லைட், இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் லைட், ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷோல்டர் லைனோட டிசைன்லேயே எடுத்துகிட்டு வந்து டோபியாக கட் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட லைசன்ஸ் பிளேட் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு போல்டான பிளாக் ஸ்ட்ரிப்பில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இது வந்து க்ரோம் ஸ்ட்ரிப்பில் இருந்துச்சு. இப்போ வந்து 2020க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்ட்ரிப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து பின்னாடி வந்து மஹேந்திரா லோகோ வந்து ஒரு பெரிய மஹேந்திரா லோகோ கொடுத்துருக்காங்க. பம்பர் யூனிட்டை பற்றி பார்த்தோன்னா 2 பென்டகன் ஷேப்பில் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் வந்து டியூவல் சைலன்சர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. லைசன்ஸ் பிளேட் ப்ளேஸ் பண்ணுற இடத்துலேயே வந்து கேமரா டக்கிங் பண்ணியிருக்காங்க, வெளியில் தெரியாத மாதிரி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பூட் ஓப்பனிங் பட்டன்ஸ் இருக்குது. நார்மல் வெஹிக்கிள்ஸில் இருக்கிற மாதிரி 2 LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க லைசன்ஸ் பிளேட்டுக்கு. வெஹிக்கிளோட இன்டீரியர் ரியர் வியூ பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள், 6 சீட்டர் அவைலபிள் இருக்குது. நம்ம கேப்டன் சீட் இல்லை பெஞ்ச் சீட் வந்து நம்மளே இது கஸ்டமர் விஷ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது வந்து 7 சீட்டர் வெஹிக்கிள். பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து டம்பிள் பண்ணி XUV 500 வேரியண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேரியண்ட் வந்து ஒரு W5லேருந்து W12 வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறது வந்து W9 வேரியண்ட். இது W12 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் வந்து W8லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. W9ல் ஆட்டோமேட்டிக் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து வேரியண்ட் ரிவ்யூ பார்க்குறது வந்து மேனுவல் W9 வேரியண்ட். இந்த வேரியண்ட்டில் வந்து சன்ரூஃப் ஆப்ஷன்ஸ், ஃபுல்
ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் இது. வெஹிக்கிளில் வந்து நம்ம இப்போ கியர் பாக்ஸ் பற்றி பார்க்கலாம். கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர்ஸ் ப்ளஸ் வந்து 1 ரிவர்ஸ் கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ட்வின் கப் ஹோல்டர்ஸ். ஒரு ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி இது வந்து ரொம்ப ஸ்லிம்மாக கிரே கலர் ஹவுசிங்ஸ் அண்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட யூட்டிலிட்டி பாக்ஸ் பற்றி பார்க்கலாம். யூட்டிலிட்டி பாக்ஸே வந்து நம்ம ஆம்ரெஸ்ட் மாதிரி மூவ் பண்ணி இது பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேருமே சேர்ந்து யூட்டிலிட்டி பாக்ஸ் யூஸ் பண்ணி ஆம்ரெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சின்ன சின்ன ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏர் கூல்டு யூட்டிலிட்டி பாக்ஸ். நம்ம ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளோட ஸ்டேரிங் பற்றி பார்க்கலாம்னா ஸ்டேரிங் வந்து ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீல்ஸில் வந்து கிரே கலர் கிளாடிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெஹிக்கிள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்டைன்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ், மியூட், சோர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் மூவ், வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். வெஹிக்கிளில் வந்து வாய்ஸ் ரெகனைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Please say a command after the beep. Play FM radio. Already in radio source. ஒரு ஸ்பான்டேனியஸான வாய்ஸ் ரெகனைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் நார்மல் 60 ஸ்பீடுக்கு போனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெஹிக்கிளில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் ரீசெட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்ம ஆக்சிலரேட்டர் ஒரு பிரேக் பெடலில் வச்சாலே ரீசெட் ஆகிடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஃபோன் வெஹிக்கிளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கொடுக்காமல் அனலாக் டைப் கொடுத்துருக்காங்க XUV500ல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஃபியூவல் இண்டிகேஷன், கிலோமீட்டர்ஸ் டிரைவன், அப்புறம் வந்து வெஹிக்கிள் என்ன கியரில் இருக்குன்ட்டு டினோட் பண்ணுது. அப்புறம் வந்து இது ஸ்பீடோமீட்டர். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேச்சோமீட்டர் அண்ட் இன்ஜினோட ஹீட்டிங் அண்ட் கூலிங் இது எல்லாமே டினோட் பண்ணிடும். ப்ளஸ் வந்து அதில் வந்து இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப், ப்ளஸ் வந்து ஹேண்ட் பிரேக் பட்டன் எல்லாமே இண்டிகேட் பண்ணிடும். சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபில்டர், இன்ஜின் ஃபில்டர், வெஹிக்கிள் சென்டர் லாக்கிங், சீட் பெல்ட் ரிமைண்டர், பெட்ரோல் வார்னிங், கேபின் கூலிங் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சென்டரில் காமிச்சிரும். XUV500 டோர் பேட்ஸ் பற்றி பார்க்கலாம். டோர் பேட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கர் ப்ளஸ் வந்து ஒரு டோர் ஓப்பனிங் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க கிரே கலரில். டோர் ஓப்பனிங் அண்ட் லாக்கிங் சிஸ்டம் ப்ளஸ் வந்து மிரர் வந்து ஜாய்ஸ்டிக் டைப் கொடுக்கல, வந்து பட்டன் டைப் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட் செலக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் லாக்கிங் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ், பேக்கெட் ஸ்டோரேஜ், அப்புறம் சின்ன அம்பர்லா ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. சஃபாரியில் இருக்கிற மாதிரியே வந்து டோர் பேட்ஸில் வந்து டேஞ்சர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் அட்ஜஸ்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். சீட்டை வந்து டாப் வேரியன்ட்ஸில் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டிங் இருக்கும். இது மிட் வேரியன்ட். இது வந்து ஹைட் இன்க்ரீசிங் ஜாக் ப்ளஸ் வந்து கீழே இது பண்ணால் வந்து நம்ம ஹைட் டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் ஃபோம் புல் பண்ணுற ட்ராலி கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து W91 வெஹிக்கிள். இதில் வந்து 6 inch இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியா, ஃபோன்ஸ் ப்ளஸ் வந்து AC செட்டிங்ஸ், வெஹிக்கிளோட ஹோம் ஆப்ஷன், FM ரேடியோ, வெஹிக்கிளோட எக்கோசென்ஸ் மோட், ஃபோன், மீடியா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடியோவில் இதே வெஹிக்கிளோட கார் இன்ஃபோ நம்ம பார்த்துக்கலாம். ஃபியூயல் வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிரைவ் பண்ணலான்றது வந்துடும். ப்ளஸ் வந்து டயர்ட்ரானிக்ஸ் மீன்ஸ் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் XUV300லேயே நம்ம பார்த்துருந்தோம். இதுலேயே வந்து ஓகே ஒரு இது கம்ப்ளைண்ட்ஸ்னால் காமிக்கும். இப்போ நமக்கு வந்து 4 வீலுமே ஓகேன்ற கண்டிஷனில் இருக்குது. ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் கேம் பற்றி பார்க்கலாம். ரிவர்ஸ் கேம் வந்து டயக்னல் வியூஸோட ரிவர்ஸ் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அலர்ட் இன்ஃபோ, வெஹிக்கிளில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டீசல் ஃபில்டர் நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டோம் அந்த மாதிரினா வெஹிக்கிள்ஸ் அலர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். சர்வீஸ் டியூஸ், வெஹிக்கிளோட இ-மேனுவலில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி, ஆப் கனெக்டிவிட்டி, எக்கோசென்ஸ் ஸ்கோர்,
இந்த மாதிரி வெஹிக்கிள் ஸ்பீட், அக்ரெசிவ் இந்த மாதிரி இது எல்லாமே காமிச்சிரும். இப்போ வெஹிக்கிள் பார்க்கிங்கில் இருக்கிறதுனால ஒரு வீடியோ மாதிரி ப்ளே ஆகுது. எக்கோசென்ஸ் ஸ்கோர்னா ஸ்பீடு வந்து நம்ம எவ்வளோ ட்ரைவ் பண்ணியிருக்கோம், கியர் செலெக்ஷன், ஆக்சிலரேஷன் அண்ட் ஐடில் இன்ஜின் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது எல்லாமே நம்ம வெஹிக்கிளில் மானிட்டர் பண்ணிக்கலாம். கிளச் ஓவர் டிரைவ், இப்போ நம்ம கிளச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணோன்னா ஃபியூவல் எக்கனாமி வந்து எப்படி இதுவாகுது, நம்ம ஏன் தேவையில்லாமல் இது பண்ணுறது, அந்த இது எல்லாமே நமக்கு வந்து இதில் காமிச்சிடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ப்ளஸ் வந்து வெஹிக்கிளில் வந்து aggressive acceleration are closely linked. Aggressive acceleration very 4 doors and 4 டோர்ஸில் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 4 டியூட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சப் ஊஃபர் அண்ட் ஒரு ஆம்பிளிஃபையர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெஹிக்கிளோட சென்டர் கன்சோல் வந்து ரொம்ப நல்லா ஃபுல் பியானோ அண்ட் சார்கோல் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஹவுசிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிரே கலர் ஹவுசிங்ஸ் இருக்குது. வெஹிக்கிளோட இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து டிரைவ் சீட்டு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. XUV 500 ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு க்ளோ பாக்ஸ் கிட்டேயும் ஓப்பனிங் டைப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் வந்து ஒரு சார்ஜிங் ப்ளஸ் ஃபோன் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் டைப் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் கார் சார்ஜிங் ஆக்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட பார்க்கிங் லைட் ஸ்விட்ச், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் ஸ்விட்ச், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் பட்டன்ஸ் இது எல்லாமே சென்டரில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ஆப்ஷன்ஸ், டிஃபாகஸ், ஏசி ஆன் ஆஃப், கேபின் கூலிங் அண்ட் ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ண. இன்ஃபோடைன்மெண்ட்ஸ் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன், ஃபோன் ஆப்ஷன்ஸ், ஹோம், மியூசிக் சிஸ்டம், ரேடியோ சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா USB அண்ட் ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதோட பிரைட்னஸ் ஆப்ஷன்ஸ் வந்து செட்டிங்ஸில் வந்து நம்ம ஸ்பீக்கர், ஈக்குவலைசர், பேலன்ஸ், ஸ்பீட், ஸ்டார்ட் ஸ்டாப் இது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் மூவிங் பட்டன்ஸ், வீடியோ, இன்ஃபோ ப்ளஸ் வந்து லிஸ்ட், அவ்வளோதான் பட்டன்ஸ் ஆப்ஷன்ஸ். வெஹிக்கிளோட டேஷ்போர்ட் பற்றி பேசணுன்னா வந்து ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் டேஷ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே க்ளோ பாக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 2 க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஓப்பன் க்ளோ பாக்ஸ் கொடுக்கல, பட்டன் டைப் கொடுத்து க்ளோசிங் மாதிரி தான் இருக்குது. கீழே வந்து ஏர் கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து க்ளோ லேம்ப்ஸ் இல்லை. இது W9. இதில் W9ல் வந்து சன்கிளாஸ் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து சன்ரூஃப் ஆப்ஷன்ஸோடு வந்துடும். சன்ரூஃப் பார்க்கலாம். வெஹிக்கிளோட கேபின் லைட்ஸ் பற்றி பார்க்கலாம். நார்மல் கேபின் லைட்ஸ் வந்து ஒரு கிளாஸ் டைப் கொடுக்காம பிளாஸ்டிக் இந்த மாதிரி ரப்பர் ரொம்ப சாஃப்டாக இதுவாக கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணாலே கேபின் லைட்ஸ் ஆன் ஆகிடும். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஒரு LED ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஃபுல் கேபின் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட நார்மல் டுவல் வைசஸ் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சர் சீட்ஸில் மிரர் ஆப்ஷன்ஸோடு வந்துடும். வெஹிக்கிளில் டியூட்டர் பார்த்தீங்கன்னா வந்து A பில்லரில் கொடுத்துருக்காங்க. இது பேசிக் வேரியன்ட்ஸில் வந்து டுவல் ஏர் பேக் செட்டப்ஸ் இருக்கும். டாப் வேரியன்ட்ஸில் வந்து 8 ஏர் பேக்ஸ் இருக்கும். சைட் கர்டன் டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். கார்த்திகேயன் சார் இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேரியன்ட்ஸ் அண்ட் ப்ரைஸிங் கொஞ்சம் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியன்ட் ஸ்டார்டிங் W5 பேசிக் வேரியன்ட், W5 ஸ்டார்ட் ஆகுது, W5, W7, W9, W11 எல்லாமே ஆட் நம்பர்ஸில் W5, W7, W9 அண்ட் W11 இதெல்லாம் வேரியன்ட். W9 சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு W9 ஒரு சன்ரூஃப், W9 வரும், W11 ஆப்ஷன். டாப் 2 வேரியன்ட்ஸில் வந்து W9 சன்ரூஃப் வந்து பேசிக் வேரியன்ட். பேசிக் வேரியன்ட் அலைவில் வராது, சன்ரூஃப் வராது, அலைவில் வராது. இந்த நார்மல் ரேடியம் டியூப் ஸ்டேட்டஸ் ரிம் வீல்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inch சைஸ். சன்ரூஃப் டாப் அண்ட் டவுன் 8 inch அலை. இது இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பேசிக் ரேஞ்சில் நார்மல் 7 inch தான் இருக்கும். கேமரா வராது, சென்சார் ஆட்டோ ஆக்சில் கார்
க்ளோசிங் வந்து பார்த்தா ஃபோல்டர் ஒரே இன்ஜின் 2.2 இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தா பிஎஸ்சி பார்த்தா உங்களுக்கு 2.2 நமக்கு ரேடியேட்டர் ஆயில் ப்ளஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ஜின் ஆயில் எல்லா ஆயிலுமே உங்களுக்கு வந்துடும். இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வைப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் இது வந்து ப்ரைஸிங் பேசிக் வேரியன்ட் டாப் வேரியன்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு 18 ஸ்டார்ட் ஆகுது. 18 பேசிக் டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ஃப்ரண்ட்டில் பிரேக்கிங் அண்ட் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனும் ஆயில் ஸ்பேஸ் பண்ணி ரியர்லி ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் ஸ்ப்ரிங் ரியர் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்கிங் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. பிரேக்கிங்னா டிஸ்க் ஆன் பண்ணுறோம். 4 பேருமே டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் டிஸ்பிளே வென்டிலேட்டர் டிஸ்பிளே சரி. ரியரில் வந்து பார்த்தா டிஸ்பிளே 5W இன்ஜின் பேர் பார்க்கலாம். என்ஜினுக்கு வந்து இன்ஜின் கவர் கொடுத்துருவாங்க. இதுனா ஒரு ஹீட் அதிகமானாலும் உள்ளே இன்ஜின் கவர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மஹிந்திராவில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு பேட்டரி உங்களுக்கு இன்ஜின் கவர் கீழே ஒர்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு மேக்ஸிக்ளீன் ஆகிரும் உங்களுக்கு உள்ள இன்டீரியர் கொடுக்கும். மற்ற வண்டியில் ரியரில் இன்டீரியர் கொடுத்துருவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரிலே பாக்ஸ் பண்ணுவீங்க. இங்கே ரிலே என்ஜின் ஆயில் வந்து பார்த்தா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா